அவாடா, ஒரு வழியா மண்டபத்துக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக நம்ம கவிதை மன்னருக்கு பிடிக்கும். ஆ, என்னது இவ்வளோ கவிஞர்கள் இருக்காங்க? புலவரே, உமது கவிதையை படியுங்கள். படிக்கின்றேன் மன்னா, படிக்கின்றேன். மன்னா, சந்தோஷம் என்பது நம்மிடம் கிடையவே கிடையாது. அதை நாம் நம் மனதுக்கு பிடித்தவரிடம்தான் கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவேதான் மனதுக்கு பிடித்த அவரை பார்த்தவுடனே நாம் சிரித்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆஹா, அருமையான கவிதை. இந்த கவிஞன் சொன்னது உண்மைதான். சந்தோஷம் நம்மிடம் கிடையாது, நாம் அதை மனதுக்கு பிடித்தவரிடம்தான் கொடுத்து வைத்திருக்கிறோம். அறிவித்தபடி அந்த 5000 பரிசுத் தொகையை இவருக்கே வழங்கிவிடுங்கள். ஆஹா, பரிசு தொகை 5000 ரூபா நமக்கே கிடைச்சிருச்சு. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. பரிசை வாங்கினதும் டீ கடைக்காரன் கடனை அடைக்கணும். ஆமாம் மன்னா, பரிசை செக்காவோ டிடியாவோ கொடுத்துடாதீங்க. எனக்கு பேங்கில் அக்கௌண்ட் கிடையாது, அதனால் கேஷாகவே கொடுத்துருங்க. உன் விருப்பப்படியே பணமாகவே கொடுக்கின்றேன். இதோ 5000 ரூபாய் பெற்றுக்கொள். அப்பா. மன்னா, சற்று பொறுங்கள். யார் அது? ஐயா கவிஞரே, சற்று இப்படி வருகிறீர்களா? அப்பா இருப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு கவிதை சொல்லி மன்னர் பணம் கொடுக்குற நேரத்தில் வந்து கூப்பிடுறிய ஐயா. பணத்தை வாங்கிட்டு வர்றேன். மன்னா, பரிசை கொடுக்காதீர்கள், சற்று பொறுங்கள். ஆஹா, பணத்தை வாங்குற நேரத்தில் பக்காவாக கேட்டை போட்டான் ஐயா. ஏப்பா, ஏன் மன்னரை பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னேன்? இது உன்னுடைய சொந்த கவிதை தானா? பின்ன ஸ்டுடியோவில் யாராச்சும் எழுதி கொடுத்து அதையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கவிதை உன்னுடையது அல்ல, அதை நான் நிரூபிக்கவா? ஆஹா, நாம் சுட்டது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அமைச்சரே, ஏன் கவிஞருக்கு பரிசை கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? அரசே, 3 வேளை மூக்கு பிடிக்க தின்னுட்டு அந்த புறத்தில் ராணி கூட ஜல்சா பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கியா சந்தோஷம் அப்படி இப்படின்னு நீ தமுக்கடிச்ச? பொழுது போகலை, அதான். நீ பாட்டுக்கு பொழுது போகலன்னு தமுக்கடிச்சிட்ட. ஆனால் இவன் நான் ஒரு வாரப்பத்திரிக்கையில் எழுதின கவிதையை சுதிமாராமல் சுட்டுட்டு வந்து இங்கே நான் தான் எழுதினேன்னு கப்ஸா விடுறான். ஆஹா, கவிதை இவனோடதா? எழுதினவங்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்டு மையா. எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். 1 hour later. ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு மண்டபத்துக்கு வந்தாச்சு. புலவரே. ஆ, என்னது அவன் குரல் மாதிரியே கேட்குது. ஆஹா, அவனே தான். ஆமாம், அரசரோட 100 கால் மண்டபத்திலிருந்து நீ ஏன் 4 கால் பாய்ச்சலில் சொல்லிக்காமல் ஜூட் விட்ட? எப்படியா சொல்லிட்டு வர முடியும்? வாயால் தான் சொல்லிட்டு வர முடியும். ஆஹா, யாராவது தமுக்கடிச்சா உடனே என் கவிதையை சுட்டுடுவியா? ஆமாம், கரெக்டாக ஏன் என்னோட கவிதையை நீ சுட்டுட்டு வந்த? இதெல்லாம் என்னோட கெட்ட நேரம். நீ திருடிட்டு பழிய நேரத்து மேலே போடுறியா? பழி போடலையா, பழிக்கு ஆளாகி நிற்கிற. உன்னை யார் நிற்க சொன்னது? உட்காந்துக்கோ. வேண்டாம்பா. நீ மொத்தமாக 8 தப்பு பண்ணியிருக்க. என்னது 8 தப்பா? ஆமாம், என்னோட கவிதையை சுட்டது, அதை எடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்தது, அந்த கவிதையை ஏன் முன்னாலேயே அரசர்கிட்ட படித்து காட்டினது, என்னோட கவிதைக்கு நீ பணம் வாங்க ட்ரை பண்ணது, மன்னரை ஏமாத்தினது, அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஏமாத்தினது. இப்படி ஒட்டு மொத்தமாக நீ 8 தப்பு பண்ணியிருக்க. ஏப்பா, எல்லாமே ஒரே தப்பு தானப்பா. நீ செக்ஷனாக பிரித்து அதை 8 தப்பாக்கிட்டியேப்பா. அதிகமாக பேசினா 8 தப்புங்கிறது எக்கு தப்பாயிடும். பேச மாட்டேயா, பேசவே மாட்டேன். என்னோட கவிதையை சுட்டதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? 5000 ரூபா பரிசுக்கு ஆசைப்பட்டு என் கவிதையை சுட்ட நீ உன் கன்னத்தில் நீயாவே 5000 தடவை அரைஞ்சிக்கணும். 5000 தடவையா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.